ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, பிரைஸ் தி லார்ட். என்னோடு கூட நாம் ஒரு வசனத்தை நாம் இப்போ தியானிக்கலாம். இந்த ஆடியோ பதிவின் மூலம் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தின் 6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாகும்படி தெரிந்து கொண்டார். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் சொல்லி இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். ஆனால் இன்னொரு இடத்துல நீயோ வணங்கா கழுத்துள்ள ஜனம் சொல்லி சொல்கிறார். ஒரு வணங்கா கழுத்துள்ள ஜனம் எப்படி பரிசுத்த ஜனமாக இருக்க முடியும்? இங்கே தேவன் பரிசுத்த ஜனம் என்பது அவருடைய கிரியையை குறித்து சொல்லலை. ஆண்டவர் நம்மளை குறித்து பரிசுத்தவான் நீதிமான் சொல்லி சொல்லும்போது நம்முடைய கிரியையை குறித்து அவர் சொல்லவில்லை. நாம் எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், அவர் நம்மை இங்கே அந்த வசனத்தை முழுசாக வாசித்தா தெரியும். இங்கே தேவன் பரிசுத்த ஜனம் என்று அவர்கள் கிரியை குறித்து சொல்லலை. வசனத்தை முழுசாக வாசிக்கும்போது தான் நமக்கு அந்த வசனத்தோட அர்த்தமே புரியும். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கென்று சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார், அதனால் அவர்கள் பரிசுத்த ஜனம். அல்லேலூயா. தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார், அதனால் அவர்கள் நீதிமான்கள். தேவன் நம்மை தெரிந்து கொள்வதனால் நாம் பரிசுத்தவான்களாக்கப்படுகிறோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டதினால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். தேவன் நம்மை பிரித்து எடுப்பதே அந்த பரிசுத்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இதில் போகும்போது பீலேயாமுக்கு ஒரு இடத்துல ஆண்டவர் காட்டுவார். அவர்கள் ஒரு கொடுமுடியிலேருந்து பார்க்கும்போது ஆண்டவர் அவருக்கு பரிசுத்த ஜனமாக காட்டுவார். அவர்கள் ஜாதிகளுடனே கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள், அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள்னு சொல்லிட்டு தேவன் அவர்களை பிரித்து எடுத்தார். அதனால் அவர்கள் பரிசுத்த ஜனமாக ஆண்டவர் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். தேவன் நம்மை பிரித்து எடுப்பதே பரிசுத்தம். நம்ம வீட்டில் ஒரு பாத்திரத்தை நம்மளுடைய தனிப்பட்ட உபயோகத்துக்காக பிரித்து வைக்கிறோம். அதனால் அது என்னது? நமக்கு பரிசுத்தம். அது ஒருவேளை நீங்கள் அதை அப்படி பிரித்து வைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு பரிசுத்தம். அது சுத்தமாக இருக்கிறதுனால நீங்கள் பிரித்தெடுக்கவில்லை. நீங்கள் உங்களுக்கு பிடித்ததுன்னு சொல்லி பிரித்தெடுத்ததுனால் நீங்கள் மறுபடியும் அதை என்ன பண்ணுறீங்க? சுத்தப்படுத்துறீங்க. இப்போ அந்த பாத்திரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால நீங்கள் அதை எடுக்கிறீங்க. அதை எடுத்து மறுபடியும் சுத்தம் பண்ணி அதை உங்களுக்குன்னு அதை தனியாக எடுத்து பிரித்து வச்சுக்கிறீங்களா? அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை தமக்கென்று சொந்தமாய் பிரித்தெடுத்து நம்மளுடைய பாவங்களை நம்ம கழுவி நம்மை பரிசுத்தவான்களை நம்மை மாற்றியிருக்கிறார். ஆமென். உங்கள் மனைவி உங்களுக்கு பரிசுத்தம். காரணம் என்னென்னா, அவங்க உலக அழகிங்கிறதுனால உங்கள் மனைவி உங்களுக்கு பரிசுத்தம் இல்லை. அவரை உங்களுக்கு உரிமையாக்கி கொண்டதுனால இப்போ எனக்கு ஒரு மனைவி இருக்கிறா, அவள் எனக்கு பரிசுத்தம். காரணம் உலக அழகி என்பதனால் அல்ல, அவரை எனக்கென்று நான் பிரித்தெடுத்து உடைமையாக்கி கொண்டதினால், உடன்படிக்கை செய்து கொண்டதினால் பரிசுத்தம். அவர் நம்மை தமக்கென்று பிரித்தெடுத்து உடன்படிக்கை செய்து கொண்டார். அந்த உடன்படிக்கை செய்து கொண்டதினால், தமக்கென்று தெரிந்து கொண்டதினால் நாம் பரிசுத்த ஜனங்களாக இருக்கிறோம். நாம் பரிசுத்த ஜனமாய் மாறுகிறோம். பரிசுத்தம் என்றால் நீ அவருக்கு, ஆகையால் தான் நீ பரிசுத்தம். நீ அவருக்கு, நம்ம அவருக்குங்கிறதுனால தான் என்னது பரிசுத்தம். நம்ம அவருக்குன்னு அவர் நம்மளை தெரிந்தெடுத்ததுனால, பிரித்தெடுத்ததுனால, இந்த உலகத்தின் காரியங்கள்லேருந்து, இந்த உலக இதிலிருந்து நம்மளை வேறு பிரித்து எடுத்ததுனால் நம்ம என்னவா இருக்கிறோம்? பரிசுத்த ஜனங்களாக இருக்கிறோம். ஆகையால் தான் நம்ம பரிசுத்தம். என்றைக்கும் உன்னை அவர் தனக்கென்று தெரிந்து கொண்டாரோ, என்றைக்கு அவர் நம்மளை தமக்கென்று தெரிந்து கொண்டாரோ, அன்றைக்கே நீயும் நான் அவருக்கு பரிசுத்தம். நம்ம அவருக்கு பரிசுத்தம். நம்ம பரிசுத்தம். நம்ம பிள்ளைங்க பரிசுத்தம். அது சந்ததியாக ஒரு காரியம். ஆமென். பரிசுத்தம் என்றால் அவர் நம்மை பிரித்தெடுத்து தமக்கென்று தெரிந்து கொண்டபடினால், சொந்தமாக்கி கொண்டபடினால் நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அந்த வசனத்தை தொடர்ந்து தியானிங்க. இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. ஆமென்.